உலகிலேயே மிகவும் ஆபத்தான கடல் பாதை. இந்த 50 கிலோமீட்டர் நீளமான நீர்வழி ஏன் தெரியுமா? இதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இதுதான் கப்பல்கள் பெர்ஷியன் கல்ஃபில் இருந்து வெளியே வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் வழியாக உலக கடலுக்கு செல்லும் ஒரே பாதை. பெர்ஷியன் குல்ஃபை சுற்றியிருக்கும் நாடுகள் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், UAE, ஓமான். இதில் குவைத், கத்தார், பஹ்ரைன், ஈராக். இந்த 4 நாடுகளுக்கு கடலுக்கு செல்ல ஒரே வழி இதுதான். அதனால்தான் இந்த 30 கிலோமீட்டர் அகலமான ஸ்ட்ரெய்ட் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியை சுற்றி உலகின் அரை பங்கு எண்ணெய் இருப்புகள் இருக்கிறது. அதோடு சுமார் 40% இயற்கை எரிவாயு இருப்புகளும் இங்கேதான். உலகம் முழுக்க கடல் வழியாக செல்லும் எண்ணெயில் ஒரு 5இல் 1 பங்கு மற்றும் LPG வாயு கப்பல்களில் ஒரு 5ஆம் பங்கு இந்த ஸ்ட்ரெய்ட் வழியாக தான் செல்கிறது. இந்த பகுதி மட்டும் உலக எரிசக்தியின் சுமார் 15% வழங்குகிறது. இந்த வழியாக அதிகமாக எண்ணெய் அனுப்பும் நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார், UAE அதையும் வாங்கும் முக்கிய நாடுகள். இந்தியா, சீனா, சவுதி மற்றும் UAEக்கு இந்த ஸ்ட்ரெய்ட்டை தவிர்க்க பைப்லைன்ஸ் இருக்கிறது. ஆனா அவங்க கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. இதனாலதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் உலகின் மிக முக்கியமான ஜோக் பாயிண்ட். இது மூடப்பட்டா உலகமே எனர்ஜி கிரைசிஸுக்கு போயிடும்.